பாரசீக வளைகுடாவிலே இருக்கக்கூடிய கஷம் தீவை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதல்களும் ஈரானின் பல பிரதேசங்களில் அதிரடியாக செயற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளும் ஈரானின் உச்ச ட்ரோன் தாக்குதல்களும் ஏவுகணை தாக்குதல்களும் ஈரானுக்கு எதிரான ஆச்சரிய தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாத நிலைமை அமெரிக்க இராணுவத்திற்கு ஏற்பட்டுள்ளதா? அமெரிக்க போர் விமானங்களுடைய அமெரிக்க வான்படைகளுடைய செயற்பாடுகளை ஈரான் முன்கூட்டியே முழுமையாக கணிக்கின்றதா? ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய அறிவிப்புகளும் ஈரான் முன்வைத்திருக்கக்கூடிய புதிய பதில் தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் இவை தொடர்பான முக்கியமான தகவல்களும் அவசரமாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் களமிறங்கிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஜியோனிஸ் அமீரகத்திற்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அடுத்த கட்ட ஒப்பந்தமும் கூட்டு நிதி பராமரிப்பும் குட்டி அடிமைகள் தற்போது சவுதி அரேபியாவிலிருந்து தங்களுடைய நிலைப்பாடுகளை ஐக்கிய அரபு அமீரகத்தை நோக்கி நகர்த்துகின்றனவா? சவுதி அரேபிய அடிமை 80,000க்கும் அதிகமான பாகிஸ்தானிய துருப்புக்களை களமிறக்குவதற்கு தயாராக இருக்கின்றதா? மீன்பிடி வலைகளுக்குள்ளே ஒளிந்து கொள்ளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் காசா மற்றும் லெபனானிய கள நிலவரங்களும் காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் காசாவிற்குள்ளே கான் யூனிஸ் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் வடக்கு காசாவினுடைய சில பகுதிகளை இலக்கு வைத்தும் 10க்கும் அதிகமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மஞ்சள் எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய குடியேற்ற பிரதேசங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதல்களிலே 15க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று லெபனானிய களத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. நேற்றிரவு லெபனானுடைய பேக்கா பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படுகொலை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த படுகொலை தாக்குதலில் காசாவுக்கான PAG அமைப்பினுடைய மிக முக்கியமான தளபதி ஒருவரும் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. காசாவுக்கும் லெபனானுக்கும் இடையிலான இணைப்புகளையும் தொடர்புகளையும் வலுப்படுத்துவதற்காக நியமிக்கப்பட்டிருந்த இந்த தளபதியே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக லெபனானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதே போன்று தெற்கு லெபனானிலே 15க்கும் அதிகமான குடியேற்ற பிரதேசங்களை இலக்கு வைத்து தரைமட்டமாக்கக்கூடிய காப்பெட் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அதிலும் குறிப்பாக தெற்கு லெபனானினுடைய மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நகரான டயர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்தே தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து டயர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் முழுமையாக வெளியேறுமாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கட்டளையிட்டுள்ளது. நேற்றிரவு மாத்திரம் லெபனானினுடைய 25க்கும் அதிகமான பிரதேசங்களில் முழுமையாக வெளியேறி விடுமாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து குறித்த பகுதிகளில் இருந்து லெபனானிய மக்கள் முழுமையாக வெளியேறி வருகின்றார்கள். தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களில் எவ்வாறு காப்பெட் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டு குடியிருப்பு பகுதிகளை தரைமட்டமாக்குகின்றதோ அதே போன்றே தற்போது லிட்டானி நதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகளையும் முழுமையாக தரைமட்டமாக்குவதற்கான தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. அதாவது லிட்டானி நதிக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குடியிருப்பு பிரதேசங்களையும் முழுமையாக தரைமட்டமாக்குவதே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய நோக்கமாக மாறியுள்ளது. ஆரம்பத்தில் தெற்கு லெபனான் எல்லை பகுதியிலிருந்து 25 தொடக்கம் 35 கிலோமீட்டர் வரையிலேயே இடையக மண்டலத்தினை அறிவித்து குறித்த பகுதிகளை தரைமட்டமாக்குவதற்கான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஆனால் தற்போது படிப்படியாக லிட்டானி நதி வரையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குடியிருப்பு பகுதிகளையும் முழுமையாக தரைமட்டமாக்குவதற்கான தாக்குதல்களையே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொள்கின்றது. அதே நேரம் லெபனானிய அரசாங்கம் வாய்மூடி மௌனமாக இருக்கின்றது. லிட்டானி நதிக்கு தெற்கு பிரதேசத்தை முழுமையாக தரைமட்டமாக்குவதன் மூலமாக ஹிஸ்புல்லா ராணுவத்தினை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானிய அரசாங்கத்திற்கு தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவிலே நடைபெற்ற 3ஆம் சுற்று நேரடி பேச்சுவார்த்தைகளின் போது இவை தொடர்பான தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் லெபனானிய தலைமைகளிடத்திலே தெரிவித்திருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. ஹிஸ்புல்லா ராணுவத்தினை முழுமையாக நிராயுத பாணியாக்க வேண்டுமாக இருந்தால் தெற்கு லெபனான் பிரதேசம் முழுவதையும் லிட்டானி நதிக்கு தெற்கு பிரதேசம் முழுவதையும் தரைமட்டமாக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பேச்சுவார்த்தை மூலமாக முன்வைத்துள்ளது. மேலும் இவற்றை லெபனானிய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதன் விளைவாகவே தற்போது வாய்மூடி மௌனமாக இருப்பதாகவும் லெபனானிய ஆய்வாளர்கள் விமர்சனங்களையும் முன்வைத்துள்ளார்கள். அத்தோடு கடந்த மார்ச் மாதம் 2ஆம் திகதியிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானுக்குள்ளே மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களின் மூலமாக 3100க்கும் அதிகமான லெபனானிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். 9250க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் லெபனானிய ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. காசாவை போன்று லெபனானில்
நாட்டிலும் தற்போது இனப்படுகொலை செய்யப்படக்கூடிய பொதுமக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவே சர்வதேச நிறுவனங்களும் அறிவித்துள்ளன. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கடந்த 3 வருடத்திற்குள்ளே 1000 சதுர கிலோமீட்டர் நிலப்பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றிக் கொண்டிருப்பதாக சர்வதேச ஆய்வு நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தற்போது கொண்டிருக்கக்கூடிய நிலப்பிரதேசத்தினுடைய 5% பிரதேசங்களை மேலதிகமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைப்பற்றி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் நிற பிரதேசங்கள், தெற்கு லெபனானினுடைய இடையக மண்டல பிரதேசங்கள், சிரியாவினுடைய கோலன் குன்று பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகள் என மொத்தமாக 1000 சதுர கிலோமீட்டர் பிரதேசங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக கைப்பற்றி இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இது கிரேட் இஸ்ரேல் திட்டத்தினுடைய மிக முக்கியமான பங்காக விளங்குவதாகவும் சர்வதேச நிறுவனங்கள் அறிக்கைகளில் குறிப்பிட்டுள்ளன. இருப்பினும் தற்போது காசாவிலும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் முழுமையாக நிலைத்திருக்க முடியாது. போரினுடைய அடுத்த கட்டங்களில் குறித்த பிரதேசங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக இழக்க வேண்டி ஏற்படும். ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களின் விளைவாக தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நிச்சயமாக பின்வாங்கும். அதே போன்று காசாவின் களத்திலே பலஸ்தீனிய போராளிகளுடைய அடுத்த கட்ட நகர்வுகளின் மூலமாக எதிர்கால போர்க்களத்தின் மூலமாக குறித்த பிரதேசங்களில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிச்சயமாக வெளியேற்றப்படும். அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து வருகின்றது. ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய ட்ரோன் தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிக்கி தவிக்கின்றது. மேலும் தற்போது ஹிஸ்புல்லா ராணுவத்தின் ட்ரோன் தாக்குதல்களில் இருந்து உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக, போர் வாகனங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மீன்பிடி வலைகளையும் கொள்வனவு செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மெர்காவா போர் தாங்கி வாகனங்களுக்கு மேலாலும் ஜீப் வண்டிகளுக்கு மேலாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்க பிரதேசங்களுக்கு மேலாலும் மீன்பிடி வலைகளை முழுமையாக நிலைநிறுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாக தற்போது அதிகளவான மீன்பிடி வலைகளை எங்களுக்கு தருமாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களுடைய மீன்பிடி சங்கத்திடம் கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளது. ஹிஸ்புல்லாவினுடைய ட்ரோன் தாக்குதல்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தற்போது இந்த மீன்பிடி வலை திட்டங்களை உருவாக்கியுள்ளது. இருப்பினும் இந்த மீன்பிடி வலைகளை பயன்படுத்துவதன் மூலமாகவும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய ட்ரோன் தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தெருக்களின் வழியாக செல்லும் சந்தர்ப்பத்திலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். மேலும் மெர்காவா போர் தாங்கி வாகனம் மற்றும் ஜீப் வண்டிகளுடைய கீழ் பிரதேசங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பயன்படுத்தக்கூடிய மீன்பிடி வலைகளில் ட்ரோன்கள் சிக்கிக் கொள்ளாமல் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் புதிய தந்திரங்களை பயன்படுத்தி குறித்த போர் வாகனங்களையும் ஜீப் வண்டிகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இதனால் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இந்த மீன்பிடி வலை திட்டங்களும் தோல்வியில் முடிவடைந்திருப்பதாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக 14 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசமான கலிலே பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 2 கவச படைப்பிரிவுகளை சுற்றி வளைத்து டசன் கணக்கான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த ட்ரோன் தாக்குதலிலே கலிலே பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 2 முகாம்கள் குறிவைக்கப்பட்டுள்ளன. குறித்த முகாம்களிலே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை குறிவைக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதல்களில் குறைந்தது 10க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டு படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இன்று காலை தெற்கு லெபனானின் தேர் சிரியன் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தகவல் தொடர்பு வாகனத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த தகவல் தொடர்பு வாகனம் முழுமையாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இதற்குள்ளே இருக்கக்கூடிய 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 2 புல்டோசர் வண்டிகளை கவசதிர் பேவுகணையின் மூலமாக அளித்துள்ளார்கள். அதே போன்று ஷமோரா பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் 300வது படை தளபதியும் அவருடைய சிப்பாய்களும் களமிறங்கியுள்ளார்கள். கிட்டத்தட்ட 2 கவச படை பிரிவுகளோடு அவர் களமிறங்கியுள்ளார். இந்த சந்தர்ப்பத்திலே 300வது படை தளபதியினுடைய போர் வாகனத்தை இலக்கு வைத்து கவசதிர் பேவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த வாகனம் முழுமையாக வெடித்து சிதறி இருப்பதாகவும் 300வது படை தளபதி படுகாயமடைந்து அல்லது கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த
தாக்குதலை தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய ஹெர்மஸ் 450 ட்ரோனையும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய 4 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதும் மிக முக்கியமான விடயமாகும். இதேபோன்று ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்தும் நிலத்திடர்களுடைய குடியிருப்பு பகுதிகளை இலக்கு வைத்தும் ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு உச்சிழப்புகளை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அவர்களுடைய தாக்குதல்களை வீரியமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் விளைவாக பாகிஸ்தான் சவுதி அரேபியாவுக்கு தேவையான வான்படைகளையும் 8000க்கும் அதிகமான துருப்புக்களையும் அனுப்பி வைத்துள்ளது. நேற்றைய காணொலியில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இப்படியான நிலைமையில் குறித்த பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கு அமைவாக சவுதி அரேபியாவுக்கு தேவையான 80,000க்கும் அதிகமான பாகிஸ்தானிய சிப்பாய்களை களமிறக்குவதற்கும் தயாராக இருப்பதாகவும் சவுதி அரேபிய அடிமைகள் தெரிவித்துள்ளார்கள். அதாவது சவுதி அரேபியாவை இலக்கு வைத்து தரைவழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் இந்த தரைவழி தாக்குதல்களை வெற்றி கொள்வதற்காகவும் இந்த தரைவழி தாக்குதல்களை முடக்குவதற்காகவும் அவற்றை வெற்றி கொள்வதற்காகவுமே 80,000க்கும் அதிகமான பாகிஸ்தானிய துருப்புக்களை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு சவுதி அரேபிய அடிமைகள் பாகிஸ்தானிடம் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த போரானது விரிவடைந்து செல்லும் போது பல கட்டங்களை தாண்டி நகர்ந்து செல்லும் போது யமன் ஹவுதி இராணுவத்தினர் சவுதி அரேபியாவுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை நிச்சயமாக மேற்கொள்வார்கள். மேலும் இதற்கு தயாராகும் வகையிலேயே தற்போது சவுதி அரேபிய அடிமைகள் பாகிஸ்தானி அடிமைகளை விலை கொடுத்து வாங்கியுள்ளன. இந்த தரைவழி தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காகவே 80,000க்கும் அதிகமான பாகிஸ்தானிய துருப்புக்களை களமிறக்குவதற்கு சவுதி அரேபியா தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளது. அத்தோடு சவுதி அரேபிய அடிமைக்கும் ஐக்கிய அரபு அமீரக அடிமைக்கும் இடையிலே போட்டி நிலவுகின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே முதன்மை அடிமையாக யார் இருக்கப் போகின்றார்கள் என்கின்ற போட்டி நடைபெறுகின்றது. மேலும் இந்த போட்டியினுடைய அடுத்த கட்டமாக குட்டி அடிமைகளும் தற்போது தங்களுடைய ஆதரவாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கு தீர்மானித்து விட்டார்கள். இவ்வளவு காலமாக குவைத்தினுடைய குட்டி அடிமைகள் சவுதி அரேபிய அடிமைகளுக்கு விசுவாசமாக இருந்தார்கள். ஆனால் தற்போது குவைத்தினுடைய குட்டி அடிமைகள் தங்களுடைய நிலைப்பாடுகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி ஐக்கிய அரபு அமீரக அடிமைகளுக்கு முழுமையான ஆதரவு வழங்கும் நோக்கத்தோடு காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே நாங்கள் சவுதி அரேபிய அடிமையை விட ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய வேலை திட்டங்களுக்கு அமைவாகவே நாங்கள் இதற்கு பிறகு செயற்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்கின்ற செய்தியை குவைத்தினுடைய குட்டி அடிமைகள் தெரிவித்துள்ளார்கள். இதனால் தற்போது சவுதி அரேபிய அடிமைகளுக்கும் குவைத்தினுடைய குட்டி அடிமைகளுக்கும் இடையிலே முருகல் நிலைகள் ஏற்பட்டிருப்பதாகவும் இதன் விளைவாக சவுதி அரேபிய ஊடகங்கள் குவைத்தினுடைய குட்டி அடிமைகளுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு ஏற்கனவே பஹ்ரைனிய குட்டி அடிமைகள் ஜியோனிஸ் அமீரகத்திற்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இதனால் தற்போது சவுதி அரேபிய அடிமைகளும் கத்தாரி அடிமைகளும் சில மூலோபாய பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இப்படியான நிலைமையில் ஜியோனிஸ் அமீரக அடிமை சவுதி அரேபிய அடிமைகளுக்கும் கத்தாரி அடிமைகளுக்கும் கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரக ஸ்னோப்பியினுடைய ஆலோசகர் சவுதி அரேபிய அடிமை தலைமைகளோடும் கத்தாரி அடிமை தலைமைகளோடும் ரகசிய கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். குட்டி அடிமைகளான பஹ்ரைனும் குவைத்தும் ஈரானுக்கு எதிரான போருக்கு முழுமையாக எங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். நீங்களும் எங்களோடு ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிரான போரிலே நேரடியாக களமிறங்குவதற்கான ஆதரவை வெளிப்படுத்த வேண்டும் என ஜியோனிஸ் அமீரகத்தினுடைய ஸ்னோப்பியின் ஆலோசகர் சவுதி அரேபிய அடிமைகளோடும் கத்தாரி அடிமைகளோடும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த தலைமை அடிமைகளுக்கும் குட்டி அடிமைகளுக்கும் இடையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய முருகல் நிலைகளையும் இவர்களுடைய அரசியல் மாற்றங்களையும் ஈரான் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். முன்னைய காணொளிகளில் நான் கூறியதை போன்று இதற்கான அனைத்து விதமான தயார்படுத்தல்களையும் ஈரான் தந்திரமாக மேற்கொண்டு விட்டது. எனவே இந்த பொறிக்குள் தான் தற்போது இந்த அடிமைகளும் சிக்கிக் கொண்டுள்ளார்கள். அடுத்து இன்றைய தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய பாதுகாப்பு தலைமைகளும் பிரதிநிதிகளும் அவசரமாக ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அபுதாபியில் களமிறங்கியுள்ளார்கள். மேலும் ஐக்கிய அரபு அமீரகமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டு நிதி அமைப்பை உருவாக்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான போரை வழிநடத்துவதற்காகவும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்வதற்காகவும் போர் சூழல்களை வழிநடத்துவதற்காகவுமே இந்த கூட்டு நிதியானது அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவை தொடர்பாக மத்திய கிழக்கு ஆய்வாளர் ஒருவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
தெரிவித்துள்ளார். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிடம் நவீன தொழில்நுட்பங்கள் காணப்படுகின்றன, நவீன ஆயுதங்கள் காணப்படுகின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்திடம் அதிகளவான பணம் காணப்படுகின்றது. எனவே இந்த இரண்டையும் ஒன்றிணைத்தே இந்த கூட்டு நிதியம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போருக்காகவும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அடுத்த கட்டமாக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்காகவுமே ஐக்கிய அரபு அமீரகமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து இந்த கூட்டு போர் நிதி அமைப்பை உருவாக்கியுள்ளன. மேலும் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஐக்கிய அரபு அமீரகம் வேறாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வேறாகவும் செயற்பட போவதில்லை. ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பின்புலமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக களமிறங்கி ஈரானுக்கு எதிராகவும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தினை கட்டுப்படுத்துவதற்காகவும் அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்ளப் போகின்றார்கள் என குறித்த ஆய்வாளர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். மேலும் இவர்களுடைய இந்த திட்டங்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் அடுத்த கட்ட போரிலே ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்தினை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஐக்கிய அரபு அமீரகத்தை முடிவுக்கு கொண்டு வருவதன் மூலமாகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய அனைத்து திட்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வர முடியும். அடுத்து 24 மணித்தியாலங்களுக்குள் அல்லது 48 மணித்தியாலங்களுக்குள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களும் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டிருந்தன. நேற்றைய காணொளியில் இவை தொடர்பாக குறிப்பிட்டிருந்தேன். இப்படியான நிலைமையில் நள்ளிரவு வேளையில் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார். நாங்கள் நாளைய தினம் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருந்தோம். இருப்பினும் இவ்வாறு நாளைய தினம் ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட இருந்த தாக்குதல் திட்டங்களை நான் தற்போது ஒத்திவைத்துள்ளேன். சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக தலைமைகளுடைய வேண்டுகோளுக்கு அமைவாகவே நாளை ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட இருந்த தாக்குதல்களை இன்னும் 3 நாட்கள் அல்லது 4 நாட்களுக்கு நான் ஒத்திவைத்துள்ளேன். தற்போது தீவிரமாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த தடவை ஈரான் தெளிவான முடிவுகளை எடுக்க வேண்டும். முக்கியமாக இந்த ஒப்பந்தத்தில் ஈரானுக்கு அணு ஆயுதங்கள் இல்லை என்பது உறுதி செய்யப்படும். எங்களுடைய நிபந்தனைகளை ஈரான் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் அவசரமாக ஈரான் ஒப்பந்தத்தினை முடிக்காவிட்டால் நாங்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அவசரமாக ஆரம்பித்து விடுவோம் என டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். அதாவது இன்றைய தினம் ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட இருந்த தாக்குதல்களை இன்னும் 4 தினங்களுக்கு அல்லது 3 தினங்களுக்கு ஒத்திவைத்திருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். பங்குச் சந்தைகளை முழுமையாக திறந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு டொனால்ட் ட்ரம்ப் பயப்படுகின்றார். இதன் விளைவாகவே வருகின்ற வெள்ளிக்கிழமை வரையில் இந்த தாக்குதல்களை ஒத்திவைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அதே நேரம் ஈரான் வழங்கியிருக்கக்கூடிய பதிலானது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதில் அல்ல என்றும் ஏற்கனவே ஈரான் வழங்கியிருந்த பதிலில் ஒரு சில மாற்றங்களை மாத்திரமே மேற்கொண்டுள்ளது என்றும் ஈரானினுடைய இந்த பதிலையும் டொனால்ட் ட்ரம்ப் விரும்பவில்லை என்றும் எக்ஸியோஸ் ஊடகம் செய்திகளில் குறிப்பிட்டிருந்தது. மேலும் இவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்துவதற்கான காரணம் ஈரானுக்கு எதிரான ஆச்சரிய தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாத நிலைமைக்கு அமெரிக்க ராணுவம் தள்ளப்பட்டிருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் ஊடகமும் அறிக்கைகளில் வெளியிட்டிருந்தது. கடந்த போரின் போது F-15 போர் விமானத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். F-35 போர் விமானத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இதனால் அமெரிக்க போர் விமானங்கள், அமெரிக்க விமானப்படைகள் எவ்வாறு செயற்படுகின்றது என்கின்ற நுட்பங்களை தற்போது ஈரானியர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். இப்படியான சூழ்நிலையில் ஈரானுக்கு எதிரான ஆச்சரிய தாக்குதல்களை அமெரிக்க இராணுவத்தினால் மறைமுகமாக மேற்கொள்ள முடியாது. ரகசியமாக ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது. இதனாலேயே டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஒத்திவைத்திருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானை எதிர்பார்க்காத நேரத்தில் தாக்குவதற்கு அமெரிக்க இராணுவத்தினால் முடியவில்லை. இதனால் தான் தற்போது மீண்டும் தாக்குதல்களை ஒத்திவைத்து ஈரானை ஏமாற்றி எப்படியாவது ஆச்சரிய தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிடுகின்றார் போலும். இருப்பினும் ஈரானிய தலைமைகள் இவை தொடர்பாக தெளிவாகவே இருக்கின்றார்கள். மேலும் ஈரானினுடைய முப்படைகளும் உச்செச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன. அத்தோடு நேற்றிரவிலிருந்து ஈரானுக்குள்ளே வான் பாதுகாப்பு அமைப்புகள் தொடர்ச்சியாக இயக்கப்பட்டு வருகின்றன. இன்று அதிகாலை வேளையில் பாரசீக வளைகுடா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கெஷம் தீவை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதல்களை ஈரானிய வான் பாதுகாப்பு படையினர் முழுமையாக சுட்டு வீழ்த்தியிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய வடக்கு பிரதேசத்திலும் வடமேற்கு பிரதேசத்திலும் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாகவும் இவற்றையும் ஈரானிய வான் பாதுகாப்பு படைப்பிரிவினர் சுட்டு வீழ்த்தியிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இன்னும் சில பிரதேசங்களில் ஈரான் வான் பாதுகாப்பு சோதனைகளை நிகழ்த்தியிருந்தது தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் நேற்றிரவு குர்திஸ்தானினுடைய சுலைமானியா பிரதேசத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் ஈரான் மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலிலே குறைந்தது 30க்கும் அதிகமான பிரிவினைவாதிகளும் பயங்கரவாதிகளும் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் 3 ஆயுத கிடங்குகள் இராணுவ கட்டளை தளங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே ஒவ்வொரு நாளும் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கு எதிராக ஈரான் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் தற்போது டொனால்ட் ட்ரம்பும் அமெரிக்க இராணுவமும் எப்படியாவது ஈரானை ஏமாற்றி ஆச்சரிய தாக்குதலை மேற்கொள்வதற்காகவே திட்டமிடுகின்றார்கள். இதற்கான காய் நகர்த்தல்களை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே நேரம் இவற்றை புரிந்து கொண்டு ஈரானிய தலைமைகளும் ஈரானிய இராணுவமும் தந்திரமாக காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.